தலைவர் காமராஜ் அவர்கள் எங்களுக்கு ஒரு தத்துவம். தன்னிகரற்ற தலைவர் காமராஜ் அவர்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸையும் தலைவர் காமராஜையும் பிரித்து பார்க்க முடியாது. எப்படியோ அப்படி தமிழ்நாட்டையும் தலைவர் காமராஜையும் யாரும் பிரித்து பார்க்க முடியாது. தலைவர் காமராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக, அகில இந்திய தலைவராக, தமிழ்நாடு முதல்வராக மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கிய மாபெரும் தலைவர். அதைவிட அதற்கு மேலாக இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக அண்ணல் காந்தியடிகளோடு, பண்டித நேருவோடு, இந்திரா காந்தி மற்றும் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களோடு பணியாற்றி சிறை சென்று இந்த நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அரும்பெரும் தலைவர் காமராஜ் அவர்கள். தலைவர் காமராஜ் அவர்களை யார் குறைத்து மதிப்பிட்டாலும், குறைத்து சொன்னாலும் அதை காங்கிரஸ் தோழர்கள், நண்பர்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் பல நண்பர்கள், தோழர்கள், சகோதரிகள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி தெரிந்து, இது தேவையற்ற பிரச்சனை, இதை வளர்க்க வேண்டாம், இந்த பிரச்சனையில் நம்முடைய மாபெரும் தலைவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்லறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, தலைவர் காமராஜ் அவர்களுக்கு முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அந்த நேரத்தில் நாங்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று தமிழகம் முழுவதும் அவர் பிறந்த நாளை சிறந்த நாளாக, கல்வி நாளாக அறிவித்து காங்கிரசுக்கு தலைவர் காமராஜ் பெருமை சேர்த்த குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். அதே போலவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் மிகச்சிறந்த அறிக்கையை தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர் என்பதை போற்றி வணங்கியதை நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். ஆகவே தலைவர் காமராஜை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. தலைவர் கொச்சைப்படுத்த முடியாது. அவருக்கு நிகரான தலைவர் அவரே. அதற்கு இணையான தலைவர் யாரும் இல்லை என்பதை நான் மிகுந்த அன்போடு தெரிவிக்க விரும்புகிறேன். தலைவர் காமராஜ் என்ற மாபெரும் தலைமையும் தத்துவம் இருப்பதால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு அவர் ஆட்சியில் நடத்திய சாதனைகள், திட்டங்கள், அவர் வழங்கிய கல்வி, அதன் வழியாக லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தலைவர் காமராஜை யாரும் கொச்சைப்படுத்த முடியாது. தலைவர் காமராஜ் எதற்காகவும் வாழவில்லை, தனக்காக வாழவில்லை, மக்களுக்காக வாழ்ந்த ஒரு வரலாற்று தலைவர். காமராஜர் மறைந்து இன்னமும் பொதுமக்கள் கூட இன்னும் காமராஜர் ஆட்சி போல வேண்டும் கேட்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் திமுக ஆட்சி தான் வரணும்னு எதிர்பார்க்கறது அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகளே முன்னுக்குறாங்க. இதை எப்பதான் காமராஜர் ஆட்சி காங்கிரஸ் கொண்டு வரும்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் தலைவர் காமராஜ் ஆட்சி வர வேண்டும் என்று எல்லா காங்கிரஸ்களும் விரும்புகிறது இயற்கை. அதைத்தான் எங்களுடைய மூல மந்திரமாக வைத்திருக்கிறோம். ஒன்று, அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு மிகப்பெரிய கடமையும் இருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கட்சி நடத்தவில்லை. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி இந்தியாவுடைய ஆளுமையை, இந்தியாவுடைய தலைமையை பல ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆண்டு இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சிக்கு இந்தியாவில் மதவாதிகள், சமூக விரோதிகள், இந்த நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகள் ஆட்சி இருக்கக்கூடாது, வரக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியில் அங்கம் பெற்றிருக்கிறோம். ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, மற்றொன்று காங்கிரஸ் அங்கம் பெறுகிற ஆட்சி, அடுத்து காங்கிரஸ் வெளியிலே இருந்து ஆதரிக்கிற ஆட்சி என்று பல நிகழ்வுகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றிக் கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றவாறு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மாநில காங்கிரஸ்களுக்கு அறிவுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்தில் இயங்குகிறோம். தமிழ்நாட்டிலும் அப்படித்தான். ஆகவே தமிழ்நாட்டில் நாங்கள் முன்னர் 2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று ஒரு கணக்கு வைத்து நாங்கள் அதிக எண்ணிக்கையில் பெற்றோம். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும்
நிறைவேற்றுவதை வரவேற்போம், வாழ்த்துவோம். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முன்னெடுப்போம். இப்பொழுது நான் தலைவராக இருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 3 இடத்தில், இப்பொழுதும் 3 இடத்தில் இருக்கிறது.